அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அன்னமய கோஷத்தின் பகுதி 5 கடைசி பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். உடம்பில் உள்ள அணுக்கள் எல்லாம் 7.5 வருஷத்திற்கு ஒரு முறை புதுப்பித்து கொள்ளும். கீழ்த்தர அணுக்கள் பேசில்லாத போது நீங்க உயர்தர அணுக்கள் சத்துவ உணவால் நித்திய கருமானஷ்டங்களாலும் உடம்பிற்கு பெருக பெருக உடம்பினை ஆரோக்கிய நிலையில் வைத்திருப்பதும் அடக்கி ஆள்வதும் எளிய காரியம் ஆகிவிடும். தமோகுண உடம்பை உடையவர்களிடத்தில் பிறர் கலைந்தேறியும் தமோகுண அணுக்கள் வந்து ஒட்டி கொள்கின்றன. சாத்வகுண உடம்பில் அவை அங்கங்கம் சார முடிவதில்லை. அவ்வாறே சாத்வீக குண அணுக்களும் இந்த நியதியை நோக்கினால் உடம்பை முறைப்படி பேணுவது அவசியமாகும். இதுதான் அந்த உடம்பில் உள்ள அணுக்கள் இப்போ நம்ம ஒரு பழக்கத்தை நம்ம விடுறோம்னா அது நம்ம உடம்புலேருந்து போகிறதுக்கு 7 வருஷம் ஆகும். அந்த செல்லுலேருந்து அந்த மெமரிஸ் வெளில போகிறதுக்கு 7 வருஷம் ஆகுதுன்னு கணக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த 7 வருஷத்தில் அந்த அணுக்கள் தன்னை மாற்றிக்கொள்ளும். சரிங்களா? புது புது அணுக்கள் தன்னை மாற்றிக்கொண்டுகிட்டே வந்துடும். அதனால தான் அந்த கணக்கு சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து இந்த உணவில் 2 வகை இருக்குது. சூலம் இருக்குது, சூக்குமம் இருக்குது. அதாவது அமுதபாகம், விஷபாகம். யார் இந்த விஷபாகத்தை நீக்கி அமுதபாகத்தை மேற்கொள்கிறாங்களோ அவங்க தான் நீடித்த வாழ்வு வாழ முடியும். இதில் வள்ளல் பெருமானே நித்திய கர்ம விதியில் சொல்லுவார். எப்படி என்னென்ன காய்கறி சாப்பிட்ணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம அனைவரும் பின்பற்றி நீடிடி வாழ்ந்து எல்லாரும் தவ முறைகளையும் தியான முறைகளையும் கற்று உயர்ந்த ஒரு முக்தியை நோக்கி அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்னமய கோஷத்தோட முக்கியமான பகுதி. மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.